இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், விவரங்கள். திமுக இளைஞரணியின் 2வது மாநாடு சேலத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் ட்ரோன்களை கொண்டு பிரம்மாண்ட அணிவகுப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ட்ரோன்களை கொண்டு மிக பிரம்மாண்டமாக தலைவரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தந்தை பெரியாரின் கொள்கைகளை நோய் போக்கும் கசப்பு மருந்தை தேன் கலந்து தருவது போல் தமிழ் கலந்து தமிழர்களுக்கு தந்தார் ஒருவர். அவரை நடிகர் என்பர், நாடகவேந்தர் என்பர், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பர். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். பெரியாரின் கனவுகளை சட்டமாக்க வேண்டும். அவரின் தத்துவங்கள் மக்கள் நல திட்டங்களாக மாறி கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும். இதனை நிறைவேற்ற பிரம்மாண்ட ட்ரோன் காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், விவரங்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞரணி மாநில 2வது மாநாடு நாளை காலை 9 மணிக்கு துவங்க இருக்கிறது. முன்னதாகவே தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட மற்றும் பல்வேறு அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் இந்த மாநாட்டு திடலுக்கு வந்திருந்தார்கள். இங்கே மிக பிரம்மாண்டமான ட்ரோன் காட்சி என்ற ஒரு நிகழ்ச்சி காட்டப்பட்டது. 1500 ட்ரோன்களை ஒரே நேரத்தில் அருகருகே மேலே பறக்க செய்து அந்த ட்ரோன்களில் இருக்கக்கூடிய வண்ண ஒளி விளக்குகளை ஒளிரச் செய்து பல்வேறு உருவங்கள் ஒரு காட்சியாக அங்கு காட்டப்பட்டது. இந்த ட்ரோன் காட்சியில் பெரியார் கைத்தடியுடன் நின்று கொண்டிருக்கக்கூடிய உருவம், பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய உருவம், உதயசூரியன் உருவம், அதே போல தமிழ்நாடு வரைபடம் மற்றும் கலைஞரினுடைய உருவம், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உருவம், இளைஞரணி செயலாளர் அமைச்சருமான உதயநிதி அவர்களுடைய உருவம். அந்த இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் ஏற்கனவே பிரச்சாரத்தில் கையில் ஒரு செங்கல் வைத்திருப்பதை போன்ற எய்ம்ஸ் மருத்துவமனை என்று எழுதி செங்கலை காண்பித்து ஏற்கனவே பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார். அந்த உருவம், அதே போல தமிழ் வெல்லும் என்று எழுதி மூக என முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கைப்பட எழுதிய அந்த கையொப்பம் ஒரு பேனாவுடன் அங்கே எழுதுவதை போன்ற ஒரு பிரம்மாண்ட காட்சியும் காண்பிக்கப்பட்டது. அதே போல இளைஞரணி மாநாட்டினுடைய லோகோவும் இந்த காட்சியில் காண்பிக்கப்பட்டது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு. சமூக நீதியை நிலைநாட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி அமைச்சகம், மத